வணக்கம். இது வன்னி தமிழ் புரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில வவுனியா கோவில் குளத்துல அமைந்திருக்கிற சிவன் கோயில், பழமை வாய்ந்த சிவன் கோயில் என்ற வரலாறும் அந்த சிவன் கோயிலோட அமைப்பும் தான் பார்க்க இருக்கிறோம். இது தொடர்பான காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். இந்த கோயில் வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் வவுனியாவில் இருந்து திருகோணமலை போற வீதியில ரம்பக்குளம் சந்தி இருக்குது. இந்த ரம்பக்குள சந்தி 1 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது. இந்த ரம்பக்குள சந்தியில இருந்து தெற்கு நோக்கி செல்லும் வீதி ஆசிக்குளம் வீதியாக காணப்படுது. இந்த ஆசிக்குளம் வீதியில சுமார் 100 மீட்டர் தூரத்துல இந்த கோயில் அமைந்திருக்குது. சிறப்பான திருமண மண்டபங்கள் 2 அமைக்கப்பட்டு சைவ சமய அடிப்படையில் செய்வதற்கான வசதிகள் இங்க அமைந்திருக்குது. காஞ்சி சிவமடம் இதில் இந்து சமய முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. அகிலாண்டேஸ்வரி திருமண மண்டபம் இது நவீன முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளதாக காணப்படுது. அனாதரவற்ற சிறுவர்களை அரவணைக்கும் முகாமாக சிறுவர் சிறுமியர்களுக்கு தனித்தனியாக சிறுவர் இல்லம் அமைக்கப்பட்டு ஆலய அறங்காவலர் சபையினர் மேற்பார்வையில் இயங்கி வருகின்றது. வடக்கு வீதியில் காஞ்சி சிவ மண்டபமும் தெற்கில் அமிர்தவர்சினி தீர்த்தமும் அமையப்பெற்று சுமார் 5 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாக இந்த கோயில் காணப்படுது. வவுனியாவில் மிகவும் அமைதியான சூழலில் அமைந்துள்ள இக்கோவில் அமைதியை தேடி வருபவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆலயமாக அமைகின்றது. இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபையினரால் சிறுவர் சிறுமியர்களுக்கான ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனியாக அனாதரவற்ற சிறுவர்களுக்கான சிறுவர் இல்லமும் அமைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த சிறுவர் இல்லத்துல எத்தனையோ இடத்துல இருந்து வந்த ஆக்களாக இருக்கட்டும், இந்த இடத்தை சேர்ந்தார்கள் அதை விட வேறு வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் வறுமைப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பயன்பெற்று கொண்டார். இந்த கோயில் நிர்வாகம் நல்ல ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. நிறைய நன்மை தரும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கட்டாயம் இந்த கோயிலுக்கு செல்லவில்லை என்றால் நீங்கள் வவுனியா வரும் பொழுது கட்டாயம் இந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு இடத்துல அமைதியான சூழல்ல அமைந்த கோயிலாக இந்த கோயில் காணப்படுது. இந்த கோயில்ல முன்பகுதியிலிருந்து சுற்றி வர்ற பகுதி முழுமையாக 108 சிவலிங்கமும் இதுல வைக்கப்பட்டிருக்கு. அது தவிர 4 திசை கோபுரத்தை கொண்டிருக்கு. 4 பக்க வாசல் இருக்குது, 4 பக்கம் கோபுரம் இருக்குது. அவ்வாறு ஒரு வித்தியாசமான அமைப்புல அமைந்த ஒரு கோயிலாக இது காணப்படுது. இந்த கோயிலுடைய சுற்றி வருகின்ற முழுமையான அமைப்பையும் தொடர்ந்து பார்வையிடுங்கள். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
நீங்கள் பார்வையிட்டதுதான் இந்த கோயிலினுடைய அமைப்பாக காணப்படுகிறது. இந்த கோயில் தொடர்பான முழுமையான நிறைய விவரம் காணப்படவில்லை, குறிப்பிட்ட விவரங்களே காணப்பட்டது. அதை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். தொடர்ந்து வரும் காணொளிகளில் நிறைய விவரங்களோடு நான் உங்களை சந்திப்பேன் கட்டாயம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.